அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கூட்டி வந்த உம்முடைய பிள்ளைகளின் மனநிலையை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவருடைய வார்த்தைகளாலே அவர்களை திருப்தி ஆக்குங்களப்பா. தேற்றுங்கள் சுவாமி, ஆசீர்வதிங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தோம்னா அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் இப்படியா இருந்து, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் நல்லா இருந்தேன், ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து எனக்கு என்ன வந்தது, ஒரே பிரச்சனை 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 பிரச்சனை, இதுதான் என்னுடைய வாழ்வாய் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் அப்படியான வார்த்தைகள் என்ன செய்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிலர் சொல்லுவதில்லை, நினைத்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இல்லை பிரியமானவர்களே. 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தாவீதை குறித்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கவும். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவரை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது, இங்கே சொல்லுகிறோம் வேதத்திலே ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்ல காரியம், தாவீதைக்கு எதிராக இருந்த எல்லா சத்துருக்களுக்கும் அவரை விலகி என்ன செய்கிறாரா, அவரை இளைப்பாற பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் வேதத்தில் நீங்கள் பார்க்கிறோம், அதிகமான ஒரு போராட்டம், அதிகமான ஒரு நெருக்கம், அதிகமான ஒரு பிரச்சனையை சந்தித்தவர் தாவீது ராஜா என்பதை நாம் அறிவோம் பிரியமானவர்களே. அவர் அதற்கு முன்பாக அவர் இருந்தார், அதை பற்றி ஒரு பெரிய காரியங்கள் சொல்லப்படல. ஆனால் தேவன் அபிஷேகம் பண்ணினதிலிருந்து அவருக்கு ஒரு போராட்டமான சூழ்நிலை வந்தது. ஆனால் போராட்டம் தான் அவருடைய வாழ்வு என்று சொன்னதில்லை. ஒரு காலகட்டத்திலே வேதம் சொல்லுகிறது, எல்லா சத்துருக்களையும் தேவன் என்ன செய்தார், விலக்கி அவரை இளைப்பாற பண்ணினார் என்று சொல்லுகிறது. அவரை சூழ சத்துருக்கள், ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால் இந்த பக்கம் ஒரு எதிரி இருக்கலாம், இந்த பக்கம் ஒரு எதிரி இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லா எதிரிகளையும் என்ன செய்தார், எல்லாத்தையும் சரியாக்கி ஒரு சமாதானமான ஒரு இளைப்பாறுதலான சூழ்நிலை அவர்களுக்கு என்ன செய்தார், உண்டு பண்ணினார் பிரியமானவர்களே. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனத்திலே பார்த்தோம் என்றால், தேவன் என்ன வாக்கை கொடுத்தாரோ அந்த வாக்கை யாருக்கு நிறைவேற்றினார், தாவீது ராஜாவுக்கு நிறைவேற்றினார். வாசிக்கவும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி, கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது பார்க்கிறோம். அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து செய்தார், ஒரு பலத்தவனாய் மாறினார். மாத்திரமல்ல, ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீ இஸ்ரவேலின் மேல் என்னவாய் இருப்பாய், ராஜாவாய் இருப்பாய். இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலின் மேல் அந்த நேரத்திலே தாவீது எப்படியாக இருந்தார், ராஜாவாய் அமர்ந்திருந்தார். பார்க்கிறோம், ஆண்டவர் அவரிடத்திலே பிற்காலத்திலே சொன்ன பொழுது கூட, அவருடைய ஆலயத்தை கட்டணும்னு சொன்ன பொழுது கூட ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவருடைய கரங்கள் எப்படிப்பட்ட கரங்களாக இருக்கிறது, ரத்தம் சிந்தின கரங்கள், போராடி கொண்டே இருந்த கரங்கள், அதனாலே நீ கட்ட வேண்டாம் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்ததா இருந்தது. ஆனால் கடைசி வரை போராட்டம் அல்ல. ஒரு காலகட்டங்களிலே அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் அவருக்கு என்னத்தை கட்டிட்டார், இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். எப்படி இளைப்பாறுதல், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார் என்ற வசனம் சொல்லுகிறது. தேவன் அவரோடு கூட இருந்தார் என்ற வசனம் சொல்லுகிறது. அவருடைய சத்துருக்கள் எல்லாரையும் விலக்கி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாரா, சமாதானமான ஒரு சூழ்நிலையை தந்து அவரை இளைப்பாறு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் புரியும்.
பிரியமானவர்களே, நமக்கு ஒருவேளை போராட்டமான காரியங்கள் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் தேவன் அதை என்ன செய்வார்? மாற்றி தருவார் பிரியமானவர்களே. அதை மாற்றி வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா எதிர்ப்புகளையும் நீக்கி நமக்கு எதை கட்டளையிடுவார்? ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார், ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். யாத்திரா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இதே போல ஒரு மன உளைச்சலோடு கூட இருந்து, ஆண்டவரே இதுதானா, இந்த பையனோடு நான் பெரிய பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாரத்தை சுமக்க முடியாமல் இருந்தது போல இருந்தப்ப ஆண்டவர் தெளிவாய் மோசேக்கு சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். புண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை பிரச்சனை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், போராடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் தேவன் நமக்கும் ஒரு இளைப்பாறுதலை தர எப்படி இருக்கிறார்? அவர் ஆவலா இருக்கிறார், அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுவே அவருடைய திட்டமாக இருக்கும். இந்த இளைப்பாறுதல் வரும் பொழுது அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய நெருக்கங்களை, நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் மாற்றி அவைகள் எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி நமக்கு என்ன கேள்வார்? ஒரு சமாதானமான சூழ்நிலை, ரெஸ்ட். அவர் நமக்கு ஒரு ரெஸ்ட்டை கட்டளையிடுவார் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தேவன் கொடுக்கிற ஒரு வாக்காக இருக்கிறது. யோபு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், போராடுகிறதற்கு மனிதருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு காலகட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு காலகட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பார்த்தோம் வாலிபர்கள், வாலிபர் காலங்களை கடந்து கொண்டிருப்போங்க. இப்ப என்ன செஞ்சீங்க? எல்லாரும் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த காலங்கள் படிப்பு ரொம்ப கஷ்டமான ஒரு காலங்களை நான் உணர்கிறேன் பிரியமானவர்களே. என்னுடைய காலங்களிலே எது எங்களுடைய வாழ்விலே ரொம்ப ஒரு லேசான ஒரு காரியமா இருந்தா படித்து முடிக்கிற வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படிப்புக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் நாங்க கொடுத்ததில்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையில பாஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம். பாஸ் பண்ணா போதும். இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு வேற நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்ப அந்த காலங்கள் எப்படியா இருக்கிறது? ஒரு லேசா இருக்கிறது. அந்த லேசான காலங்கள் நல்லா இருந்தது. அடுத்து பார்க்கிறோம், ஒரு வேலைக்குள்ளே வந்த பொழுது வேலை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து என்ன வந்தது? வாழ்க்கையிலே போராட வேண்டிய சூழ்நிலை வந்தது. வேலை பார்க்கிற இடத்துல போராட்டம், மேலதிகாரிகள் நிமித்தம் வரக்கூடிய போராட்டம், இப்படி வரக்கூடிய போராட்டம். அடுத்து வேலை பார்த்தா உடனே என்ன செய்வாங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதான் எப்படி இருக்கிறது? வாழ்க்கையில் ஒரு பெரிய சுமையா இருக்கிறது. அப்புறம் பார்த்தா பிரச்சனை, போராட்டம். எப்ப தீரும் இந்த போராட்டம்? ஆனால் பிரியமானவர்களே, அவைகள் தீரும். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம் என்றால், அவர் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எப்படியா இருந்தால் ஒரு போராட்டம் அவருக்கு இருந்தது. என்று ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து, இப்படியா உன் வாழ்வு ஆசீர்வாதமாய் செட்டிலாகும் என்று சொன்னாரோ, அந்த நாளில் இருந்து அவருக்கு போராட்டம் வந்தது பிரியமானவர்களே. ஆனால் ஒவ்வொரு போராட்டத்திலும் அவருக்கு என்ன இருந்தது? ஒரு பலன் இருந்தது. அல்லேலூயா. அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்தது பிரியமானவர்களே. விருதாவாய் போராடுகிறதற்கு தேவன் தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறது இல்லை? அனுமதிக்கிறது இல்லை பிரியமானவர்களே. நம்ம விருதாவாய் போராடுகிறது இல்லை, நீங்க விருதாவாய் கஷ்டப்படுகிறது இல்லை பிரியமானவர்களே. ஒவ்வொரு கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். அந்த கஷ்டத்தின் அந்த மேக்ஸிமம் வரும்போதுதான் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வீங்க. முதலாவது பார்க்கிறோம், அவர் கோலியாக பார்த்தோம்னா அந்த இடத்துல வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. எல்லாரும் நினைத்தார்கள் அவ்வளவுதான், தாவீது முடிந்து போனான் என்று நினைத்தாங்க. அப்படிப்பட்ட போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்திற்கு பின்பு அவருக்கு ஏதாவது ஒரு மேன்மை கிடைத்தது பிரியமானவர்களே. இப்படியா காரணம்? ஒவ்வொரு போராட்ட காலங்களிலும் அவருக்கு எப்படி கிடைத்தது? ஒரு மேன்மை கிடைத்தது. அதனால்தான் அந்த போராட்டங்களின் முடிவிலே தேவன் ஒரு நல்ல சமாதானமான ஆசீர்வாதமான இளைப்பாறுதலை அவருக்கு தந்தார். அல்லேலூயா. இந்த போராட்டங்களில் எது
எதுவும் இல்லைன்னா அவர் வாழ்க்கையில என்ன செய்திருக்க முடியாது, பெரிய காரியங்களை அச்சீவ் பண்ணி இருக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த போராட்டங்களுக்குள்ள பார்த்தோம்னா நம்ம எப்படியாய் கடந்து வருகிறோம்னா அநேகருடைய வாழ்வுல, எல்லாருடைய வாழ்வு யாருமே இன்னைக்கு போராடுறது விரும்புறீங்களா? போராட விரும்புறீங்களா? இல்ல, யாருமே போராட்டத்தை விரும்புகிறது இல்ல, யாருமே நெருக்கத்தை விரும்புகிறது இல்லை. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி a comfortable life. அதான் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃபை தான் வாழ விரும்புகிறோம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு சிறு பிரச்சனை கூட வராத ஒரு வாழ்வை தான் என்ன செய்கிறோம், நம்ம விரும்புகிறோம். பிரியமானவர்களே, அப்படியான ஒரு வாழ்வு தான் நமக்கு நல்லதுன்னு விரும்புகிறோம். ஆனால் தேவன் திட்டங்கள் வித்தியாசமா இருக்கிறது. பிரியமானவர்களே, யோசேப்பு அவருடைய வாழ்க்கையிலே வீட்டிலே அப்படித்தான் இருந்தா, அவரை கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், நெருக்கங்களின் மத்தியிலே விடுகிறார். நெருக்கங்களின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே அவர் விடுகிறார். 12 வயது வரைக்கும் இன்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் ஒரு 18 வருடங்கள் படாத பாடுபட்டு வருகிறார். பிரியமானவர்களே, ஆனால் அதற்கு பின்பு நீங்கள் பார்த்தோம் என்றால் 30 வயசுக்கு அப்புறம் அவர் எத்தனை வருஷம் வரைக்கும், ஒரு 80 வயசு, 80 வருடங்கள் ஒரு நல்ல ஆசீர்வாதமான இளைப்பாறுதல் வாழ்க்கை யோசேப்புக்கு அமைந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஒரு நெருக்கத்திற்கு உள்ளாய் நடத்துகிறார், கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாய் நடத்துகிறார் என்றால் நிச்சயமாய் அவர் நமக்கு ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை தரப்போகிறார். அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கை என்னவென்றால் அது ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதனால பார்க்கிறோம், இப்பொழுதே அந்த போராட்டத்தை போராடி என்ன செய்யணும், ஜெயம் பெறணும். பிரியமானவர்களே, இப்பொழுதே இப்ப நமக்கு என்ன இருக்கிறது, இந்த வாலிப வயசுல, இந்த வயசுல பெரும்பாலும் எல்லாம் 50 வயசுக்கு கீழதான் இருக்கீங்க. இந்த வயசுல எப்படிப்பட்டது, ஒரு பால வயதுன்னு சொல்லலாம். இந்த வயதுல நம்ம என்ன செய்யலாம், எதையோ சாதிக்கலாம். ஹல்லேலூயா. அப்படிதான் எப்படி சொல்லலாம்ல, 50 வயசுக்கு நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் தெரியலையா, என்ன செய்யறது இல்லையா? 50 வயசுக்குள்ள எதையும் சாதிக்கலாம். அன்னைக்கு பார்த்தோம் என்றால் தேவ ஜனங்களுக்கு நமக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி போகணும் இதெல்லாம் தெரியாதனால அவர் என்ன செய்கிறாரு, நெருக்கங்கள் மத்தியில கோர்த்து விட்டுறாரு, பிரச்சனைகள் மத்தியில கோர்த்து விட்டுறாரு. என்ன செய்கிறார், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அது எல்லாமே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறதா இருக்கிறது. அதனால பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படியா இருக்கிறதுனா ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த யாத்திரா புத்தகத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நிச்சயமா என்ன செய்வேன், நான் உங்களை விடுவித்து உங்களை என்ன செய்வேன், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே உங்களை என்ன செய்வேன், அழைத்து செல்லுவேன். அவர்கள் மிகுந்த சந்தோஷமா இருப்பார்கள். அந்த நாட்டிலே அவர்களுடைய வாலிப நாட்களுக்கு முன்பாக அப்பொழுது அந்த தியேட்டர்ல அந்த படம் பார்க்கறது ரொம்ப ஒரு ஃபேமஸா இருந்தது. 10 Commandments அப்படின்னு இப்போ நிறைய பேர் சீரியல்ல பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்துருப்பாங்க. என்னன்னா, அந்த விடுதலை பெற்றவருடைய மகிழ்ச்சி, விடுதலை பெற்ற மகிழ்ச்சி அவருடைய முகத்திலே, அவருடைய மனதிலே ஒரு நம்பிக்கை, நம்ம எகிப்திலிருந்து விடுதலை பெற்றாச்சு, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டபடி அடுத்து நம்ம காலடி வச்சோம்னா எங்கதான் போக போறோம், கானானுக்குள்ளதான் போக போகிறோம். இதுதான் அவருடைய எண்ணமா இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் அவர்களை சுற்றுப்பாதை வழியாய் நடத்தினது மாத்திரமல்ல, போராட்டமான பாதைகளுக்குள்ளாய் என்ன செய்கிறார், அவர் நடத்துகிறார். இந்த எல்லா போராட்டங்களிலும் அவர்கள் என்ன பெற்றுக் கொண்டார்கள் என்றால் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை அவர்கள் பெற்றுக் கொண்டாங்க. அல்லது சில இடங்களில் அவர்கள் எதை பெற்றுக் கொண்டாங்க, ஒரு வெற்றியை பெற்றுக் கொண்டாங்க, ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டாங்க. பிரியமானவர்களே, இன்னொரு நாளில் பார்க்கிறோம், இந்த கானானிலே யோசுவா என்ன செய்தார், யோசுவாவின் வாழ்க்கை முழுவதுமா என்னவா இருந்தது, என்னவா இருந்தது, ஒரே யுத்தமா தான் இருந்தது. மோசேயுடைய வாழ்க்கை கூட மோசே பவர்ஃபுல் அப்படின்னு போகலாம், அவருக்காக தேவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போய்கிட்டு இருந்தார். ஆனால் யோசுவாவுடைய வாழ்க்கை அல்ல, எல்லா யுத்த களங்களிலும் யார் தான் முன்னணியில இருக்க வேண்டியிருந்தது, இந்த யோசுவா தான் முன்னணியில் இருந்து என்ன செய்ய வேண்டியிருந்தது, போராட வேண்டியிருந்தது. அப்படித்தானே படிச்சிருக்கீங்களா, நீ நான் சொல்லிக்க போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா தான் முன்னணியிலே நின்று அவர் என்ன செய்தார், எல்லா போராட்டங்களையும் சந்தித்தார். ஒரு தோல்வி வந்தபோது ஏதோ தன்னுடைய வாழ்க்கை முடிந்ததை போல அவர் என்ன செய்தார், அப்படியாய் விழுந்து அழுது கிடந்தார். பிரியமானவர்களே, ஆனால் அந்த போராட்டங்கள் எல்லாம்
கானானை சுதந்திரிக்கும்படியாய் ஒரு வெற்றியாய் கர்த்தர் என்ன செய்தார்? அவருக்கு கொடுத்தார். கொடுத்து அவர் என்ன செய்தார்? இளைப்பாற பண்ணினார். ஒரு பெரிய ஜெயத்தை தந்து, யோசுவாவை போல இல்லைன்னு சொல்லுங்க, ஒரு பெரிய மதிப்பை தந்து அவர் என்ன செய்தார்? அந்த தேசத்திலே ஒரு இளைப்பாறுதலை தந்தார். அவர் சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்று என்ன செய்வோம்? கர்த்தரை செய்வோம். போராட்டம் அல்ல நம்முடைய வாழ்க்கை. போராட்டத்துக்கு பின்பு ஆசீர்வாதமான இளைப்பாறுதல் வாழ்க்கை நமக்கு ஒன்று புரியுமானே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படியாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில போராட்டங்கள் வழியாக என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? கடந்து போக வேண்டியது இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு இலக்கை ஆண்டவர் வைத்தார் என்றால் அந்த இலக்கு தான் என்ன சொல்லலாம்? அந்த இலக்கு தான் என்ன சொல்லலாம்? கொஞ்ச காலம் பார்த்துக்கணும். அதான் என்னது? ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்த இலக்கு தான் என்னது? என்னது? அதுதான் வாக்குத்தத்தம். அதுதான் வாக்குத்தத்தம். தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தான் வாக்குத்தத்தம். திரும்ப வாங்கிக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டீங்களா? இல்லைங்க, சபையிலிருந்து அவர் நாடு மூலமா எடுத்தோம். அது ஒரு பெரிய காரியம் சொல்ல முடியாது. உங்கள் வாழ்க்கையின் திட்டங்களை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்ப பெற்றுக்கொள்ளலாம்னா, ரட்சிக்கப்பட்ட உடன் தான் இந்த காரியங்கள் கொடுக்கப்படும். தேவ பிள்ளையான உடனே தான் இந்த காரியங்கள் கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பார்க்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் போராட்டங்களை சந்திக்க வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம் மறைமுக போராட்டங்களை எடுத்துக் கொள்ளுவோம். இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிச்சுனாவே ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கும். அதைத்தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களும் பார்த்தோம்னா எவ்வளவு இந்த போராட்டங்களை நீங்கள் வேகமாக ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவு கவனம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டாகும். வேதத்தில் நாம் பார்த்தபடி ரொம்ப லெகுவாய் ஈஸியாய் தேவன் வைத்திருக்கிற அந்த டைமுக்குள்ளாய் அந்த அந்த காரியங்களை எல்லாம் ஜெயித்தவர் யாரும் பார்க்கணுமா? யோசேப்பு அந்த காரியங்கள் எல்லாம் ஜெயித்தார். தேவன் வைத்திருக்கிற அந்த காலகட்டத்திற்குள்ளே நீ பார்க்கிறோம். ஒரு டாக்டராய் நீங்கள் மாறணும்னா பார்க்கிறோம் 12வது வரைக்கும் என்ன செய்யணும்? நீங்கள் படிக்க வேண்டும். 12வது வரைக்கும் படிக்க வேண்டும். அதுக்கு ஒரு 4 வகுப்பு படிக்கணும். இந்த 12th முடிச்சு இந்த 4 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்க என்ன செய்யணும்? அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். அந்த போராட்டத்தை பாஸ் பண்ணணும். ஒரு வருஷத்தை 2 தடவை எழுதி பாஸ் பண்ணா இன்னைக்கு எப்படி ஒரேடியா பாஸ் பண்ண சொல்லி 8வது வரைக்கும் 9வது வரைக்கும் 10வது வரைக்கும் கொண்டு வந்துருந்தாங்க. அந்த நாட்களில் எல்லாம் 1ஆம் கிளாஸ் கூட என்னதான் வந்து ரிசல்ட் போடுவாங்க. ஃபெயில்னா ஃபெயில் தான், பாஸ்னா பாஸ் தான். அப்போ ஒவ்வொரு கிளாஸ்லையும் அந்த ஒவ்வொரு டெஸ்டையும் ஒரே வருஷத்துல நம்ம பாஸ் பண்ணிவிட்டோம்னா தேவன் நமக்கு எந்த நாளை வைத்திருக்கிறாரோ அந்த நாளிலிருந்து எப்படி வரும் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு ஆசீர்வாதமான இளைப்பாறுதல் வாழ்க்கை உண்டாயிருக்கும். பார்க்கிறோம் இந்த போராட்டங்களை குறித்து நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவரும் போராட வேண்டிய போராட்டங்கள். ரட்சிக்கப்பட்டவரும் போராட வேண்டிய போராட்டங்கள். முதலாவது போராட்டத்தை பார்க்கலாம், பின்தொடர்கிற போராட்டம். முதல் காரியம் என்ன? பின்தொடரும்படியான போராட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தன்னுடைய பலத்த கரத்தினாலே என்ன செய்தார்? மீட்டெடுத்தார். பிரியமானவர்களே, தன்னுடைய பலத்த கரத்தினாலே மீட்டெடுத்து அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்தார்? வெளியே கொண்டு வந்தார். அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அப்ப அந்த புனர்பம் திடீர்னு நினைக்கிறாங்க, நம்ம ஏன் இந்த ஜனங்களை போக விட்டோம்? திரும்பவுமாய் இவர்களை என்ன செய்யணும்? நமக்கு வேலை செய்யும்படியாய் பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்தாங்க? எண்ணினார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. வாசிக்கிறோம். தொடர்பேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைவன் சொன்னான். இங்கே பார்க்கிறோம், பகைவன் சொன்னான், நான் அவனை தொடர்ந்து பிடிப்பேன், அவனை எனக்கு அடிமையாய் வைத்திருந்தேன்,
அவனை வைத்து நான் மகிழ்ச்சியா இருந்தேன், அதனால் என்ன செய்வேன், அவனை நான் என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன், திரும்பவுமாய் தொடருவேன்னு சொல்லி பின் தொடர்கிற போராட்டங்கள் இருந்தது. பிரியமானவர்களே, இதை சத்துரு சொல்லலாம். சத்துருவின் பிடியில் இருந்து, சத்துரு வைத்திருந்த பாவ கட்டுகளில் இருந்து, சத்துரு வைத்திருந்த உலக கட்டுகளில் இருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்தார், பிடித்தெடுத்து வெளியே கொண்டு வந்தார். பெரிய காரியங்களை என்ன செய்யும்படியாய் பிரியமானவர்களே, பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்யும்படியாய், அதன் மூலம் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக தான் தேவன் மனுஷிதார் ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை ரட்சித்தது நிமித்தம் அவருக்கும் புரோஜனம், நமக்கும் ஆசீர்வாதம். இதுதான் தேவ திட்டமா இருந்தது. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கலாம், 1 வருஷம் நல்லா இருக்கலாம், 2 வருஷம் நல்லா இருக்கலாம், சிலவங்க அப்படி இல்லை, வருஷக்கணக்கெல்லாம் இல்லை, மாசக்கணக்கு நாட்களுக்கு தான். திரும்பவுமாய் அந்த பழைய காரியங்கள் அவரோடு கூட இணைகிறது, போராட ஆரம்பித்திருக்கிறது. 1 வருஷ காலங்கள் வரைக்கும் என்ன செய்வோம், நல்லாதான் போயிட்டு இருக்கோம். அப்புறமே இந்த வாழ்க்கை நமக்கு என்ன ஆயிப்போம், இதுதான் வாழ்க்கை, சந்தோஷமா இருக்கு, சர்ச்சு தான், கூட்டம் தான், அல்லேலூயா தான், ஸ்தோத்திரம் தான், எல்லாம் இருக்கும். ஆனா 1 வருஷம் கழிச்சு என்னது, இன்னைக்கு இந்த அல்லேலூயா தானா, என்னைக்குமே இந்த ஸ்தோத்திர பாட்டு தானா, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். பின்தொடர்கிற சத்துரு உங்களை திரும்பவுமாய் பிடித்துக் கொள்ளும்படியாய், உங்களை தடுமாற பண்ணும்படியாய் என்ன செய்வான், போராடுவான். பிரியமானவர்களே, போராடுவான் தான் வேதம் சொல்லுகிறது. இந்த போராட்டம் ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் என்ன செய்கிறது, உண்டாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் என்ன செய்கிறது, உண்டாயிருக்கிறது. பார்த்தோம் என்றால் இதிலே அவன் முதலாவது எப்படியா பயமுறுத்தி அவன் பின் தொடர்கிறதை பார்த்த உடனே எல்லாரும் என்ன செய்தாங்க, பயந்தார்கள். திரும்பவுமாய் பிடிச்சு கொள்வோம் சொல்லி பயந்தார்கள். பயமுறுத்தி நம்ம என்ன செய்வான், ஆட்கொள்ள பார்ப்பான். எதிர்கால பயம் என்ன செய்ய போறோம், எங்க போறோம், இப்படி இந்த உலகத்திலே இல்லாத ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை எப்படி நம்ம வாழ முடியும், எப்படி பொய் சொல்லாமல் வாழ முடியும், எப்படி பித்தலாட்டம் பண்ணாமல் வாழ முடியும், எப்படி கொள்ளையடிக்காமல் வாழ முடியும், ஊரா கொள்ளையடிக்கிறானே. அப்ப இதுல நம்ம மட்டும் ஜாமியாரா இருந்து நம்ம ஒன்னும் சாதிக்க முடியாது. அப்படி என்ன செய்யணும், லேசா ஒரு ஆட்டம் ஆடும். பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஒரு சைலண்ட் ஆட்டத்துக்குள்ளே வருவோம். வேதத்துல பார்க்கிறோம், இதைத்தான் நம்ம கொண்டு வந்து போராடுவோம். அப்ப நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, நம்முடைய தூய்மையான ஒரு வாழ்வு முழுவதுமாக என்ன செய்யும், மாறுபடியா. எனக்கு நல்ல ஒரு உற்சாகத்தோடு கூட ரட்சிக்கப்பட்டு ஓட ஆரம்பித்தவர்கள் ப்ரமோஷன்ல போய் மாற்றினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ப்ரமோஷன்ல போய் மாற்றவங்க நல்ல ஒரு ஆவிக்குரியவங்க தான், நல்ல பேசி கொடுத்தவங்க தான். ஒரு முறை ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்க ஒரு சகோதரனுக்கு நல்ல ஃப்ரெண்டு நான் போய் இப்படி பார்க்கிறேன், ப்ரமோஷன் போஸ்ட் நல்லா இருக்கான் அப்படின்னு தான் கேட்டேன். உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த சீட்ல உட்கார்ந்து உலக மனுஷன் என்ன செய்வாரோ அதைத்தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை யோசித்து பாருங்க. இந்த சீட்ல உட்கார்ந்து உலக மனுஷன் என்ன செய்வானோ அதைத்தான் என்ன செய்யலாம், ரட்சிக்கப்பட்டவன் செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் பின் தொடர்ந்து வருகிற போராட்டம். அவன் பெருசா என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. பிரியமானவர்களே, அதை ஜெயிக்காம என்ன செய்ய முடியாது, தேவன் வைத்திருந்த திட்டங்களுக்குள் என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. பிரியமானவர்களே, அதை நாம் ஜெயித்தே தீர வேண்டும். இந்த போராட்டத்தை பின்தொடர்கிற போராட்டத்தை என்னன்னா ஜெயித்தே தீர வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, உன் பாவம் உன்னை என்ன செய்யும், பின்தொடரும் என்று சொல்கிறது. ஒரு விழுந்து போகிறதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு முறை நான் 82ஆம் வருஷம் ஒரு ரெட்ரீட்டுக்காக போயிருந்தோம். அப்ப ரெட்ரீட்லாம் ரொம்ப நன்றாக நடக்கிறது போல ரெட்ரீட் நடந்தான்னு தெரியல. அப்ப ரெட்ரீட்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். எல்லாம் முடிந்து திரும்பமாய் ஒரு குரூப் ஸ்டடி எல்லாம் நடத்துவாங்க. அதிலே அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டு நடத்தி கொண்டிருந்தாங்க. ஒரு விசுவாசி எந்த பாவத்திலே விழுவான் அப்படின்னு சொல்லப்பட்டு அவர்கள் அதை குறித்து வேதத்தில் பல காரியம் இன்றைக்கும் அதில் அவர்கள் பேசினதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவர்கள் முடிவாக சொன்னாங்க, ஒரு புது பாவத்தை முன்னாடி செய்ய மாட்டான், அந்த பழைய பாவத்துல என்ன செய்வான், விழுவான். பழைய பாவத்துல தான் விழுவான்னு சொன்னாங்க. ஏனென்றால் பின்தொடர்கிற சத்துரு உங்களுக்கு அந்த பழைய பாவ ஆசையை செய்வான், மாற்றுவான்.
ஒரு கீர்த்தனை ஒரு பாடல் நினைக்கிறேன், பழைய பாவத்தாசை வருகுதோ விசுவாசின் மேலே ஒரு பாடல் உண்டு. பார்த்தோம் என்றால் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னா, அந்த பழைய வாழ்க்கையின் மேலே உங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு ஆசை உண்டாகும். பிரியமானவர்களே, ஒரு ஆசை உண்டாகும். அவர் பார்த்தோம் என்றால் பயமுறுத்தி நடத்துமா, இப்படியாய் நாம் நடத்தி கொண்டு போகிற வாழ்க்கை பிசாசு உங்களை எப்படியாவது உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்த வேண்டும் என்று என்ன செய்வான்? போராடுவான். ஒருவேளை எனக்கெல்லாம் அப்படி போராட்டம்லாம் வரல அப்படின்னு சொன்னா, நீங்க போட்டியில ஒருத்தரா இருக்கலாம், போட்டியில ஒருத்தரா இருக்கலாம், இல்லாட்டி இன்னும் சரியாய் ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கலாம். தெரிஞ்சுதான் இன்னும் சரியாய் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வராதவர்களா இருக்கலாம். முடியுமானே, இந்த ரெண்டு பேருக்கு தான் இந்த போராட்டம் என்ன செய்யாது, வராது. நான் பேசிக்க போறேன், ஒரு மயான அமைதி சபையில பார்க்கிறேன். புரியுதான்னு தெரியல. புரியுதா? நம்ம போராட வேண்டிய போராட்டம். யோசேப்பு போராடினான், ஆனா அந்த ஒரே அட்டம் தான் அந்த போராட்டத்தை செய்தான், ஜெயித்தான். ஒரு அட்டம் தான். அந்த ஜெயித்தபடினாலே தான் ஏற்ற வேலையிலே அவருக்கு உயர்வு உண்டாயிற்று, ஏற்ற வேலையிலே அவருக்கு என்ன உண்டாயிற்று? இழைப்புணர்தல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இப்படியாய் வருகிற காரியம் அதுதான் பவுல் சொல்கிறார்கள், பின்னாலை மறந்து. பின்னால என்ன செய்யுமா? மறந்து. அதான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியா நம்ம என்ன செய்யணும்? வர வேண்டும். இதுல பலருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நல்ல நீதிமான்களாய் இருக்கிறவங்க, சின்ன வயசுல இருந்தே நல்ல நீதிமானாய் படர்ந்தவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கும், ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வந்தா கூட அவங்க என்ன செய்யணும்? அது ரொம்ப பாதிக்கும். பிரியமானவர்களே, ரொம்ப பாதிக்கும். வேத வசனங்களை என்ன செய்யணும்? தேவனை சார்ந்துதான் இந்த போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். இதை பின்தொடர்ந்து வருகிற இந்த போராட்டத்தை எப்படி நம்ம மேற்கொள்வது என்றால் என்ன செய்யணும்? பின்தொடர்ந்து வருகிற போராட்டங்களை தேவனை சார்ந்துதான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது என்ன செய்யணும்? அந்த அவர்கள் தேவனை நோக்கி என்ன செய்தாங்க? கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர்கள் அந்த பார்வோனையும் அவனுடைய சேனை 10ஆம் வசனம் அப்படியாக சொல்லுகிறது. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ சின்ன தடுமாற்றம் வரும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யலாம்? தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த பின்தொடர்ந்து வருகிற எகிப்தியரை அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. யார்தான் செய்ய முடியும்? தேவன் மாத்திரம் தான் செய்ய முடியும். அதனாலதான் அந்த இடத்துல இந்த போராட்டத்திற்கு ஆண்டவர் ஒரு பதில் கொடுத்தார். நீங்க சும்மா இருங்கப்பா, நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கலாம். முடியுமானவர்களே, இதனாலதான் இந்த காலங்களிலே இந்த காலங்களிலே தேவனை சார்ந்து அதை மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைத்து நம்ம பார்க்கணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் பேசினார், சமுத்திரத்தின் ஆழத்திலே அமிழ்த்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவர் அதை என்ன செய்ய மாட்டார்? நினைவு கூற மாட்டார். பிரியமானவர்களே, நினைவு கூற மாட்டார். இதிலே சில நேரங்களிலே நமக்கு வருகிற காரியம் முன்னேற்றம் தடைப்பட்டு இருக்கிறத போல தெரியும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறத போல தெரியும். அப்ப சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நீ செஞ்ச பாவம் தான் என்ன செய்கிறது, இப்ப இப்படியாக வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு அப்படி வருகிற வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? மனம் சோர்ந்து போக வேண்டாம். நீங்க இன்னும் ரட்சிக்கப்படவே நினைக்க வேண்டாம். இந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்க. தேவன் நம்முடைய பாவங்களுக்காக யார் தண்டனை ஏற்றுக்கொண்டார்? தேவன் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். எங்கேயாவது 2 தண்டனை கொடுப்பாங்களா? ஒரே தவறுக்கு 2 தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இந்த உலகத்திலே கிடையாது. ஒரு கோர்ட்ல ஒன்று தான் தண்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அதனால அப்ப ஆண்டவர் 2 முறை தண்டிப்பார். அவரே ஒரு முறை தண்டனை ஏற்றுக்கொண்டார், இன்னொரு முறை எழுதுவது நம்மை தண்டிப்பாரா? இல்லை பிரியமானவர்களே. இந்த போராட்டங்கள் வரும் பொழுது சத்துரு அதை கொண்டு வருகிறான் நினைத்து தேவனை சார்ந்து பாவத்தை அறிக்கை செய்து என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்க வேண்டும். தேவனை சார்ந்துதான் இந்த போராட்டத்தை நம்ம வாழ முடியும் பிரியமானவர்களே. தேவனை சார்ந்துதான் வாழ முடியும். என்றால் சத்துரு பின்னாலே கொண்டு வந்து போராடி கொண்டிருக்கிறான். மறந்து போவாதீங்க, சத்துரு இப்படியே கொண்டு வந்து போராடி கொண்டிருப்பான். அது ஒரு காலகட்டங்கள் தான். யோபுவை சோதிக்க வேண்டும் என்று சத்துரு விரும்பினார். யோபுவோடு கூட போராடினார். ஆனா போராடிட்டே இருந்தாரா? இல்ல, ஒரு காலகட்டத்திலே ஜெயம் உண்டாயிற்று. அதற்கு பின்பு பார்த்தோம்னா சத்துருவை என்ன செய்யல, சாத்தானிய யோபுவின் புத்தகத்தில் என்ன செய்யல, காணோம். சாத்தானை காணோம். ஒரு காலகட்டங்கள் தான், ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் தான். அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? அவனை ஜெயிக்கணும். அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? அவனை ஜெயிக்கணும். அந்த காலத்துல நாங்க டிகிரி படிக்கும் போது எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும்? ஒரு மெயின் சப்ஜெக்ட் இருக்கும், 2 ஆன்சர் சப்ஜெக்ட் இருக்கும், 2 லாங்குவேஜ் இருக்கும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த 5 என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். கம்ப்ளீட் பண்ணணும். ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணி அந்த சொன்னா அடுத்த வருஷத்துக்கு என்ன செய்யணும்? சேர்ந்துட்டே வரும். இதே போலதான் சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களை உங்களை திரும்பவும் அவன் பக்கம் இழுக்கும்படியாக அவன் செய்கிற தந்திரங்களை நீங்கள் அந்தந்த காலகட்டங்களிலே என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஜெயித்தாதான் உங்களுடைய வாழ்விலே அடுத்து உயர்வுகள் வரும். தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் அடுத்து வரும் பிரியமானவர்களே. அது இல்லாத பட்சத்தில் என்ன வரும்? சுமதான் அதிகமாகும். சுமதான் என்ன செய்யும்? அதிகமாக. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யோசிப்பின் வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. அந்த காலகட்டங்களிலே அந்த போராட்டங்களை என்ன செய்தார்? போராடி ஜெயித்தார். அவர் தேவனை சார்ந்து கொண்டார். தேவனை சார்ந்து கொண்டுதான் இந்த போராட்டங்களை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும் பிரியமானவர்களே. இதை வீட்டுல போய் அதிகமா என்ன செய்ய தியானித்துக் கொள்ளுங்க. 2வது ஒரு போராட்டம் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த போராட்டம் நம்முடைய முன்னேற்றத்தை என்ன செய்யும்? தடை செய்யும். இந்த போராட்டம் என்ன செய்யும்? நம்ம முன்னேற்றம், நம்முடைய இலக்கு சீக்கிரமாய் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், சீக்கிரமாய் வாழ்க்கை செட்டில் ஆகணும், நல்ல ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தரணும். இதுதான் வாழ்க்கை செட்டில் ஆகிற முறை. இதை செய்ய முடியாதபடிக்கு இன்னொரு போராட்டம் வருகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க பார்த்தோம் என்றால், நாம் நமக்குள்ளாகவே என்ன செய்கிறோம்? போராடுகிறோம் பிரியமானவர்களே. நாம் நமக்குள்ளாகவே போராடுகிறோம். அதுதான் ஒரு பெரிய காரியம். என்ன செய்கிறது? நம்முடைய ஆவிக்கு விரோதமாய் எது போராடுகிறது? மாம்சம் போராடுகிறது. மாம்சம் போராடுகிறது. இதுதான் முன்னேற்றத்தை என்ன செய்கிறது? தடை பண்ணுகிறது. இந்த காலங்களில் உபவாசம் எடுக்கணும் அப்படின்னு என்ன சொல்லுது? ஆவி சொல்லுது உபவாசம் இருந்து சொல்லி. மாம்சம் சொல்லுது பசிமேட உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னுடைய பலன் என்ன செஞ்சிடும்? குறைந்து போகும். அடுத்தவங்க சொல்லுவாங்க உனக்கு அல்சர் வந்துடும். அப்ப என்ன செய்ய மாட்டோம்? என்ன செய்ய மாட்டோம்? உபவாசத்துக்கு உனக்கு ஆண்டவர் ஒரு கிருபைகளை வைத்திருக்கிறான். அந்த கிருபைகளை நீ பெற வேண்டும் என்றால் உபவாசத்துக்கு ஜெபிக்கணும்னு நினைக்கலாம். அதுதான் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை ஏவுகிறார். அதனாலே உன் ஆவி முன்னேற முடியாதபடி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீ பெற முடியாதபடி உன் மாம்சம் உனக்கு விரோதமாக என்ன செய்யணும்? போராடும். அதான் முதல்ல பார்க்கிறோம். 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது நமக்குள்ளே வருகிறது போராட்டமாக இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவமே என்ன செய்கிறது? நம்மோடு கூட போராடுகிறது. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவம். பூரண ரட்சிப்பு இல்லாதவர்களிடத்திலே இந்த காரியம் உண்டாகிற வசனத்தை வாசியாகும். எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே என்ன செய்கிறது? அப்படி செய்கிறது. எகிப்து தேசத்துல வந்து இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? பூரணமாய் வெளியே வந்துட்டாங்க. பூரணமாய் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் எப்படி இருந்ததுன்னா, என்னாகும்? 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் எகிப்திலே
கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட வெள்ளரி காய்களையும் கும்மட்டி காய்களையும் கீரைகளையும் நினைக்கிறேன். நீங்க பார்க்கிறோம், பரத்தின் மன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களுடைய வார்த்தை எப்படியா இருக்கிறது? இவர்கள் உள்ளத்திலே ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த வெங்காயம் தான் ருசியா இருந்தது, அந்த வெள்ளரிக்காய் தான் ருசியா இருந்தது, அந்த குமட்டிக்காய் தான் ருசியா இருந்தது. இது என்னப்பா வாழ்க்கை? அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவம். அவர்கள் எகிப்தை விட்டு ஆண்டவர் அவர்களை துரத்தி கொண்டு வந்துட்டார். ஆனால் இவர்களுக்குள்ளே இன்னும் என்ன இருந்தது? அந்த எகிப்து தான் இருந்தது. சிலர் சொல்லுவாங்க, அந்த காலத்துல நாங்க வாழ்ந்த வாழ்க்கை அதுதான் சூப்பர். இல்லை, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் சொல்லக்கூடாது. என்னுடைய வாழ்வை நான் எவ்வளவாய் வீணடித்து விட்டேன், ஒண்ணுக்கும் உபயோகமில்லாதவர்களோடு கூட சேர்ந்து என் வாழ்க்கையை நான் ரொம்ப வீணடித்து விட்டேன். நான் சொல்லலாம், எனக்கு 4 வருஷம் 4 வருஷம் எப்படியா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமான வருஷம். அதனால் அதை மறுமுறையாக யோசித்து பார்த்தோம் என்றால், வீணான மனிதர்களோடு கூட சேர்ந்து வீணான காரியங்களை செய்து என் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் என்ன செய்தேன்? இழந்து போனேன். அப்படிதான் பேசணுமே தவிர எப்படி பேசக்கூடாது? அந்த எகிப்திலிருந்து வெள்ளரிக்காய் நல்லா இருக்குன்னு பேசக்கூடாது. இது நமக்குள்ளே என்ன செய்யும்? அந்த பாவத்தின் மேலே நமக்கு திரும்பவுமாய் ஒரு ஆசையை உண்டாக்கும். புண்ணியமானவர்களே, அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு ஆசையை உண்டாக்கும். அந்த பழைய காரியங்களோடு கூட இருந்த அந்த தொடர்பை என்ன செய்யணும்? முற்றிலுமாய் அழித்து போட வேண்டும். புண்ணியமானவர்களே, முற்றிலுமாய் அழித்து போட வேண்டும். இந்த ஜெயம் எடுத்தாதான் இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்க என்ன செய்ய முடியும்? வர முடியும். புண்ணியமானவர்களே, இதுல இந்த வெள்ளரிக்காய், இந்த குமட்டிக்காய், இந்த எகிப்து இதெல்லாம் நினைச்ச மனிதர்கள் யாரும் காணாமக்குள்ள என்ன செய்ய முடியல? வர முடியல. இந்த போராட்டத்தை நீங்க என்ன செய்யணும்? மேற்கொள்ள வேண்டும். இதுதான் பழைய பாவத்துக்கு நீங்க என்ன செய்ய? திரும்புவைய பிரியமானவர்களே. என்னாகும்? 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அது தெளிவாய் சொல்கிறது. எகிப்தை விட்டு எதா வந்தமோ இருக்கு. வாசிக்கவும். ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பார்கள். அது உங்கள் முக்காலிலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் அவருடைய மனநிலையை சொல்றாரு. ஏன் தான் ரட்சிக்கப்பட்டோமோ? இப்ப என்னதான் இருக்கு? ஒரே பைபிள் வாசிப்பு என்னது எப்படிதான் இருக்கு? ஏன் தான் எங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்களோ? என்னை போட்டு நினைச்சாங்க, நேரம் பைபிள் வாசி ஜெபம் பண்ணு டார்ச்சர் பண்றாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டதுனால யாருக்கு பிரச்சனை வந்துச்சு? சொல்றீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, அவங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானே நம்ம எப்படி இருந்திருப்போம்? ஒண்ணுமில்லாம இருந்திருப்போம். அந்த பழைய வாழ்க்கையின் மேலே ஒரு ஆசை என்ன செய்யக்கூடாது? நமக்குள் வர விடக்கூடாது. பிரியமானவர்களே, வர விடக்கூடாது. அவர்கள் எகிப்தின் மேலே ஆசையா இருந்தாங்க. அடுத்ததான் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னும் அது என்ன? 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல திரும்பவும் எங்க போவோம்னு நினைத்தார்கள். திரும்பவும் என்ன செய்வாங்க? அங்க போவோம் நினைத்தார்கள். அநேகர் என்ன செய்யாங்க? போயிட்டாங்க. அதுதான் என்ன சொல்லுகிறது? பின்மாற்றத்தின் வாழ்க்கை. திரும்ப என்ன செய்யறாங்க? பழைய வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யறாங்க? போயிட்டாங்க. பிரியமானவர்களே, பழைய ஆண்டவர் ஒரு முறை ஒரு ரட்சிப்பைகள் வைத்திருந்தார். ஒரு பழைய வாழ்க்கைக்குள்ள போனோம்னா முந்தின காலங்களை விட பிந்தின காலம் எப்படியா இருக்கும்? பரிதாபமா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. பார்க்கிறோம். இந்த போராட்டத்தை நம்ம மனம் போராடுகிற போராட்டத்தை நிச்சயம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இது எப்படி கொண்டு வரலாம்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆசை, நம்முடைய ஆசைய, நம்முடைய இச்சைய, நம்முடைய விருப்பங்களை தேவனோடு கூட என்ன செய்யணுமா? சிலுவையிலே அறைய வேண்டும். முற்றிலும் அவைகளிலும் என்ன செய்யணும்? ஜெயம் பெற வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இதெல்லாம் நினைவுகளை வருகிறதா? என்ன செய்யணும்? நம்முடைய நினைவுகள் எப்பொழுதும் ஆண்டவரை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். வேதம் வாசிப்பது நம்முடைய சந்தோஷமா இருக்கணும். ஜெப வேளை நம்முடைய மிகுந்த ஒரு சந்தோஷத்தின் வேளையாக நம்ம என்ன செய்யணும்?
நினைக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்பதான் இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? வர முடியும். நினைக்க முடியாது, வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க, கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்ப்பீங்க லோத்து போல, அப்புறம் பக்கத்துல போய் கூட்டார போவீங்க, அப்புறம் அவங்களுக்குள்ளே போயிருவீங்க. இந்த காரியங்களை மேற்கொள்ளணும். இது நம்மோடு கூட போராடுகிற ஒரு போராட்டமா இருக்கிறது. ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லாதீங்க. அது பொய்யா இருக்கலாம், பொய் சொல்றதா கூட இருக்கலாம், அது தவறு, நான் எப்படியாவது அதை மேற்கொள்ளணும் அப்படித்தான் நான் நினைக்கணும். ஒரு சண்டை போடுகிற காரியம், ஒரு சூழ்நிலைகளை கண்டு செய்யணும், ஒரு மோசமாய் பேசுகிற காரியம், ஒரு முறுமுறுக்கிற காரியம், ஒரு போராடுகிற ஒரு காரியம், இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாளும் இவைகள்லாம் ரைட் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இவைகள் தவறு, இவைகளை என்ன செய்யணும்? மாற்றணும் நீங்க நினைக்கணும். முக்கியமானவர்களே, இன்னும் நிறைய காரியம் இருக்கிறது. நீங்க இதை வீட்டில் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கணும். இது ஒரு போராட்டம். முக்கியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பழையவைகள் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. எல்லாம் என்ன செய்யறது? புதிதாயிற்று. அந்த மூன்றாவது போராட்டம் புதிதாய் மாறும்படியான போராட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயிற்று. முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நினைவுகள் கூட கர்த்தரோடு கூட இருக்கலாம். நினைவுகளை வருகிற பாவங்களை நீங்கள் அகற்றி இருக்கலாம். நீங்கள் எல்லா வாழ்க்கைக்குள்ளாய் நடக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் புதிதாகும்படி நீங்க என்ன செய்யணும்? போராட வேண்டும். ஒரு புதியவனாய் மாறும்படியாய் போராடணும். ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிகை தன் புள்ளியையும் மாற்றிக்கொள்ளக்கூடும் என்றால் தீமை செய்ய பழகின மனிதன் நன்மை செய்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தியோப்பியனுடைய தோலை எப்படியா இருக்கும்? எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். கருப்பான என் தோலை நாங்கள் வெளியே மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமாயா? இங்க கருப்பா இருக்கவங்களாம் வெளியாக முடியுமா? ஒரு வீடு சொல்லலாம், கருப்பான முடிய வேணா என்ன செய்யலாம்? சரி, வெள்ளையா முடிய கருப்பாக்கலாம், கருப்பான முடிய செய்யலாம், சுவட்டையாக்கலாம், என்னமா செய்யலாம். ஆனால் ஒரு தோலை மாற்ற முடியுமா? உங்க நிறத்தை மாற்ற முடியுமா? முடியாதா? முடியாது. அதே போலதான் சொல்லுகிறார், ஜென்ம சுவாபங்களை உங்களால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அது உங்க ரத்தத்திலே ஊர்ந்து இந்த கோபம் பரம்பரையா எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த கோபம் வேதம் சொல்கிறது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல இந்த மாம்சத்தின் கிரியைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் எப்படின்னா அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். அது ஒழித்து ஆவிக்குரிய மனிதனாய் நீங்க என்ன செய்யணும்? மாற வேண்டும். ஒரு ஆவிக்குரியவர்களாய் நீங்க மாறணும். அப்படி மாறும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த இலைப்பாடுதல் கிடைக்கும். அப்ப இந்த போராட்டம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிசினஸ் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுமா? நீ இதோடு கூட போராட்டம் போதும், இந்த காரியங்களோடு கூட போராட்டம் போதும். ஒரு பழைய பாவம் உள்ளத்துல வரக்கூடாது. இந்த உலகத்தின் பாவம் உள்ளத்துல வரக்கூடாது. இந்த உலகத்தின் மோசமான பழக்க வழக்கங்கள் உன்னை வீசக்கூடாது. சீன சொன்ன காரியம் அப்படியே இருக்கணும். ஒருவேளை சில தவறுகள் உனக்குள்ளே இருக்கும் என்றால் அந்த தவறுகளை குறித்து வருந்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை இதை மாற்ற முடியல, இதை மாற்றித்தாரோம், இதை மாற்றித்தாங்க. ஆண்டவர் இதை பொய்யனால மாற்ற முடியல, இதை மாற்றித்தாங்க. ஆண்டவர் நான் இப்படி இருந்துட்டேனே, என்னை திரும்ப புதிதாக்குங்க. இந்த புதிதாய் மாறும்படியான போராட்டத்தை போராட வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, போராட வேண்டும். இந்த யாக்கோபை குறித்து பார்க்கும்போது யாக்கோப்னாவே என்ன சொல்றாங்க? எத்தனை சொல்றாங்க? யாரை ஏமாத்தினான்? சகோதரனை ஏமாத்தினான். ஆனால் ஆண்டவரை சந்தித்த பின்பு, ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்த பின்பு அவன் ஒரு புதிய சிருஷ்டியா என்ன செய்தான்? மாறினான். லாபான் அவரை வஞ்சித்த பொழுதும்
எதிராக இவர் என்ன செய்யல, ஒண்ணுமே செய்யல. லாபான் இவருக்கு விரோதமாய் எழுத பொழுதும், சம்பளத்தை மாற்றின பொழுதும் அவரோடு போய் போராடல. இவர் ஒரு புதிய சுபாவமாய் புதிய மனிதனா என்ன செய்தார், மாறினார். இவரை எதிர்த்து ஒரு 400 பேரோட கூட ஏசாயா வருகிறானா, இவருக்கும் வேலைக்காரங்க உண்டு, எல்லாரும் உண்டு, ஜெபத்தோடு கூட செய்வோம், இன்னைக்கு நானா அவனான்னு பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கல. மாம்சத்தோடு கூட போக நினைக்கல. அவன் ஒரு புது சிருஷ்டியாய் மாறினான். அவன் தேவ பாதத்திலே போய் விழுந்தான். ஆண்டவரே, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க. ஒரு புது சிருஷ்டியாய் இந்த புது சுபாவம் உங்களுக்குள்ளே வரணும்னா நம்ம என்ன செய்யணும், போராட வேண்டும். பிரியமானவர்களே, போராட வேண்டும். ஒரு சவுல் பவுலுடைய வாழ்க்கை, முதல்ல உள்ள ஒரு வாழ்க்கையை பார்க்கலாம். முதல்ல உள்ள ஒரு வாழ்க்கை எப்படி பிரியமானவர்களே, ஹீரோயிக், ரொம்ப ஒரு ஹீரோ மாதிரி செயல்பட்டவர். எப்படி அங்க இயேசுவோடு கூட இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னா உடனே குதிரையில போக 4 பேர் என்ன செய்யுது, பிடி 4 பேர்த்தை அடி, 4 பேர்த்தை ஜெயில உடனே செய்யுது, சித்திரவதை பண்ண. இதுதான் அவருடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சந்தித்த பின்பு அவருடைய சுபாவம் எப்படி மாறிச்சு, அடித்தவர் அடிக்கப்படுகிறவராய் மாறினார். அடிக்கப்படுகிறவராய் மாறினார். யோசிச்சு பார்ப்போம், இந்த ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்கா? இல்ல இல்ல. மூக்கு முடியல என்ன வருது, கோபம், ஈகோ, அன்பற்ற தன்மை, இதெல்லாம் நமக்குள்ளே வருகிறது. நீங்க பார்த்தோம்னா சவுலை ஆண்டவர் ஒரு ராஜாவாய் மாற்றினார். இந்த தாவீதுக்கு எதை செய்யணும்னு ஆண்டவர் செய்தாரோ அதைத்தான் சவுலுக்கு செய்ய அவர் என்ன செய்தார், நினைத்தார். பிரியமானவர்களே, ஆனால் ஒரு புது சுபாவம் அவருக்குள்ள என்ன செய்யல, வரல. இத்தனைக்கும் தெளிவாய் ஆண்டவர் பாதை காட்டுகிறார். சவுலுக்கு தெளிவாய் பாதை காட்டுகிறார். 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ ஒரு வேறு மனுஷனாக என்ன செய்யணும், மாற வேண்டும். வாசிக்கிறோம். தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மை என்ன செய்யும், இறங்கும். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாவாய் சொல்லுகிறார். தேவ ஆசீர்வாதம் உன்னிலே தங்கணும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உன்னிலே நிறைவேறணும். தேவன் உன்னோட கூட இருக்கணும். தேவன் உனக்கு நாளுக்கு நாள் பலத்து, நாளுக்கு நாள் ஐஸ்வர்யவானாகி, நாளுக்கு நாள் பெருக பண்ணி உன்னை தேவன் ஆசீர்வதித்து ஒரு இளைப்பாறுதல உனக்கு கட்டளையிடுனா நீ வேறே மனுஷன் ஆகும்படியா என்ன செய்யணும், போராடணும். வேறே மனுஷன் ஆகணும். உன் சுபாவம் மாறணும். ஆனால் சவுலின் சுபாவம் என்ன செய்யல, மாறல. அந்த மாம்சத்தின் கிரியாகிய பொறாம, எரிச்சல், யாருக்கு மேல எரிச்சல், தனக்கு நன்மை செய்த அந்த தாவீதுக்கு மேல என்ன வருகிறது, எரிச்சல், அவசியம் இல்லாத கோபம். பிரியமானவர்களே, என்னால இதை நிறுத்த முடியாது அப்படி சொல்லணும்னா பிரயோஜனம் இல்லை. என்னால இதில் மாற முடியாது. பாவத்தை விட்டுருக்கேன், நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் ஒரு சுபாவம் மாற வேண்டும். நீ வேறே மனுஷனாக வேண்டும். உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த ஆவியின் கனிகள் வரணும், ஆவியின் வரங்கள் வரணும். அப்பதான் தேவன் சொன்ன காரியங்கள் உங்களையும் என்னிடம் என்ன செய்ய முடியும், நிறைவேற முடியும். இதற்காக நம்ம என்ன செய்யணும், போராடணும். இதற்கு உதவி செய்வதற்காக தான் சொல்றது. அந்த பவுலுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, சவுலுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, தேவ ஆவியானவர் என்மேல் என்ன செய்கிறார், இறங்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், வேறே மனுஷனாகிறோம்.
இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியை குறித்து இன்னைக்கு ஒரு பெரிய தர்க்கங்கள் இருக்கு. இதெல்லாம் சரியில்லை, இந்த அந்நிய பாஷையெல்லாம் சரியில்லை. காரணம் சொல்லுகிறதுக்கு என்ன? இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற உடனேயே நாம் என்னவா மாறல, வேற மனுஷரா மாறல. வேற பாஷை பேசுகிறவர்களா தான் இருக்கிறோம். ஆனா எப்படி இருக்கணும்? வேற மனுஷர்களாகணும். நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், அன்று இருந்த இவர்கள் அல்ல, ஒரு வேற மனுஷரா இருக்கிறாங்க. ஒரு வேறுபட்ட ஜீவிதம் நம்மிலே இருக்கிறது. இதற்கு பிரியமானவர்களே, இந்த தேவ ஆவியானவர் அபிஷேகித்தா மட்டும் போதாது, அவர் நம்மிலே என்ன செய்யணும்? அங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த போராட்டம் தான் ஒரு கடுமையான போராட்டம். பிரியமானவர்களே, சத்துருவை தேவன் பார்த்துக் கொள்வார். உங்களை பின்தொடர்கிற சத்துருவை, திரும்ப உங்களுக்கு அதே வியாதியை கொண்டு வந்து உங்களோடு கூட போராடுகிற சத்துருவை கர்த்தர் பார்த்துக் கொள்வான். ஒரு நொடியிலே அகற்றி போடுவான். உங்கள் நினைவுகளை உங்களுடைய வில் போரால நீங்க நினைச்சீங்க, மேற்கொள்வீங்க. ஆனாலும் உங்களுக்குள்ளே ஒரு திவ்ய சுவாபம் உண்டாக முடியாது, ஒரு தெய்வீக சுவாபம் உண்டாக முடியாது, ஒரு புது மனுஷன் உண்டாக முடியாது. நீங்க என்ன செய்யணும்? போராடணும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள பெரிய சண்டைகள் தகராறு வந்ததுதான். அப்போ கணவர் போய் கேட்டாராம் டாக்டர்கிட்ட, என்னால் அந்த நேரத்தில் வரக்கூடிய கோபத்தை பேச முடியல, கட்டுப்படுத்த முடியல. என் மனைவி அன்பாய் பேசுகிற நேரத்தில் நானும் அன்பாய் பேசுகிறேன். ஆனால் நம்ம கோபத்தில் ஒரு வார்த்தை பேசினா என்னால் என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல. உடனே டாக்டர் சொல்றானா, ஒரு மருந்து கொடுத்தானா, அந்த கோபம் வந்த உடனே மருந்து வாயில் என்ன செய்ய ஊற்றி முழுகிறாதீங்க, வச்சுக்கோங்க. சண்டை முடிஞ்ச பிறகு கொடுங்க. 2 முறை செஞ்சாராம், சக்சஸ் ஆகலாம். அந்த மருந்து தீர்ந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் கேட்க சொன்னா, உங்க வீட்டிலே இருக்கு, சாதாரண தண்ணி நாங்க. கோபம் வரும்போது என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இன்னைக்கு நல்ல சண்டை போடணும். நீ யாரு பேசிட்டு இருக்கணும்? நான் சும்மா கேட்டுட்டு இருக்கணுமா? நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எங்க குடும்பம் தெரியுமா? ஒரு வார்த்தை பேசினா நான் எத்தனை வார்த்தை பேசுவோம்? 10 வார்த்தை பேசுவோம். இல்லை பிரியமானவர்களே, திவ்ய சுபாவம் உருவாக நீ போராட வேண்டும். போராடணும். அமைதியா இருக்க போராடணும். பேசுகிறதற்கு தாமதமாக இருக்க போராடணும். வேதத்தின்படி ஆண்டவருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிறதுக்கு என்ன செய்யணும்? போராடணும். நமக்குள்ளே இருக்கிற சுபாவம் அப்படி மேற்கொள்ளாதபடி அதை என்ன செய்யணும்? அமுக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள என்ன கிரியை செய்யும்? வரங்கள் கிரியை செய்யும். அப்பதான் உங்களுக்குள்ள யார் தங்கி இருப்பான்? தூய ஆவியானவர் தங்கி இருப்பான். அவர் தங்குகிறவருக்கு இடம் கொடு. அவர் உன்னிலே முழுவதுமாய் தங்கி இருக்க இடம் கொடு. அவர் உன்னை நடத்தும்படியாக இடம் கொடு. ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? அவர் சொல்வார், அமைதியா சொல்லுவார். ஆண்டவரே, வீட்டில் சண்டை நடக்குது, நான் என்ன செய்யணும்? ஆவியானவர் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? கேட்டுட்டு சும்மா இருக்காது, கேட்டுட்டு சும்மா இருக்காது, நீர் எடுத்து கொடு அப்படின்னு சொன்னா யாரு? ஆவியானவரா? இன்னைக்கு எல்லாத்தையும் அப்படிதான் பார்க்க போகுது. அது ஆவியானவரா? இல்லை. திவ்ய சுவாபம் உருவாக போராடு. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். உன் இளைப்பாறுதலின் நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது. உன் ஆசீர்வாதமான இளைப்பாறுதலின் நாட்கள். அங்க போய் இளைப்பாறுதல் அது வேற. இந்த இடத்திலே ஆண்டவர் போராடி 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 ஒரு நாள் சொல்லுகிறார், என் வாழ்க்கை எவ்வளவுதான் சவுலை நேசிவான், ஒரு நாள் பிடிச்சு கொண்டுவான். அப்படி போராடி கொண்டிருந்த அவர் சொல்லுகிறார், இளைப்பாறுதலுக்கான வாழ்க்கை. அவர் ஆண்டவரை பற்றி நினைக்கிறார், ஆண்டவரின் காரியங்களை பற்றி நினைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்படுகிறார். என் வாழ்க்கை போராட்டம் தான் நினைக்காதீங்க. சத்துரு கொண்டு போராட்டத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவான். உங்களோடு கூட போராடுகிற அந்த பாவம் நமக்குள்ளே இருந்து போராடுகிறத அந்த பாவத்தை அகற்றி கொடுங்க. பாவத்தின் மேல் இருக்கிற ஆசையை அகற்றி கொடுங்க. பழைய வாழ்க்கையின் மேல் இருக்கிற ஆசையை செய்ய அகற்றி கொடுங்க. இந்த உலகத்தின் மேல இருக்கிற ஆசையை செய்ய அகற்றி கொடுங்க. அகற்ற முடியலன்னு ஆண்டவரை கேளுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க.
அவரை மாற்றி தருவார். மூன்றாவது, உங்க தோல் கற்பார்க்க தோல் வெள்ளையாக என்ன செய்யுங்க, வெள்ளையாக மாறுமா? ஆகாதான். ஆனால் அதை ஆக்கி காட்ட வேண்டும். தூய ஆவியானவர் ஆக்குவார். பாடுபட பிரியமில்லை. பாடுகளை கண்டு ஓடினார்கள் சீஷர்கள். ஆனால் தூய ஆவியானவரின் பலன் வந்தபோது பாடுபட தயாராக இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவங்களை மாற்றினார். நீங்க எத்தனை பேருக்கு இப்படி மாறுதலான வாழ்க்கை தேவை? இப்ப சபையில மாறலாம், எல்லாம் நம்மிடத்துல இருந்துச்சு, இருக்கு. ஆனால் எது இல்லை? புதிய சிருஷ்டியா என்ன செய்யல, மாறல மாறல மாறல. பிரியமானவர்களே, வீடு அலங்கரிக்கப்பட்டதா இருக்கிறதா? என்னது? புதிய காரியங்களால் நிரப்பப்படணும். அப்படி நிரப்பப்படும் பொழுது போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும். தேவனுடைய வாக்கு நிறைவேறும். ஆசீர்வாதங்கள் உண்டாகும், பெருக்கம் உண்டாகும். நீங்கள் அமர்ந்து தேவனை மகிழ்வோடு கூட துதிக்கிற நாட்கள் உண்டாகும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இளைப்பாறுதலின் நாட்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போய் என்பதே அவருடைய வாக்கு தத்தமாய் இருக்கிறது. அதனால இன்னைக்கு இருக்கிற காரியங்கள்ல போராடி மேற்கொள்ளுங்க. தேவன் விரும்புகிற புதிய பாத்திரமாய் மாறுங்க. அப்படி மாறுவதற்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை பேசினா போதாது. எப்படி மாறணும்? தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாறணும். ஆவியின் கனிகள் நிரம்ப பெற்ற ஒரு மரமாய் மாறணும். அப்பதான் மரங்கள் கிரியை செய்யும். அப்பதான் தேவன் உங்களை ஊழியத்திற்கு எடுத்து என்ன செய்ய முடியும்? பிரயோஜனப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படிப்பட்ட பாத்திரங்களாய் இழைப்பாறுதலுக்குள்ளே நம்மை நடத்தி அவர் என்ன செய்வார்? பிள்ளைகளாய் மாற்றி நம்மை ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுவார். எல்லாரும் தலை தாழ்த்தி தேவன் நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நோக்கி சோதரமாமா. ஆண்டவரை நம்பி தங்கப்பட்ட நோக்கி சோதரம். எங்கள் வாழ்க்கை இன்னும் போராட்டம் அல்ல சாமி. ஒரு வெற்றியின் வாழ்க்கை, வெற்றியை தொடர்ந்து ஆசீர்வாதம் தங்குகிற ஒரு வாழ்க்கை. ஆசீர்வாதத்தை தங்கி தொடர்ந்து எல்லா சத்துரு, எல்லா பிரச்சனை, எல்லா போராட்டம், எங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் எங்களை விலக்கி எங்களை இளைப்பாற பண்ண போகிற வாழ்க்கைக்குள்ளாய் கர்த்தர் எங்களை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேக காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய சாமி. நன்றி தேவனாக சோத்திரம். ஆண்டவரை ஒரு ஜெய கோஷம் விட்டு ஆண்டவரை கர்த்தர் எங்களுக்கு பிடிக்காய் சொன்னாங்க சொல்லி ஆண்டவரை செய்யாத சாட்சி சொல்லி ஜீவிக்கிற ஆண்டவர் யோசுவாவின் வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு தாங்க சாமி. நன்றி தேவனாக சோத்திரம். அவர் நம்முடைய தேவனாக பாப்போமா, எங்களை உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றும்படியாய் ஆவியின் கனிகளை உடைய ஒரு மரமாய் நாங்கள் மாறும்படியாய் ஆவியானவர்களை தொடுவீராக. ஆவியானவர்கள் சுவாபங்களை மாற்றுவீராக. ஆவியானவர் கோபப்பட்டபடியான பிரச்சனைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. ஒரு சாட்சி வாழ்க்கை முடியாதபடிக்கு, ஒரு சாட்சியாய் வாழ முடியாதபடிக்கு ஆண்டவர் பிரச்சனைகளை கொண்டு வந்து போராடுகிற பொல்லாத மனிதர்களை, பொல்லாத ஆவிகளை கர்த்தர் அகற்றி ஆண்டவரை எதிர்த்தால் நம்முடைய கனிகள் நிரம்பின ஒரு வரமா ஆண்டவரை கர்த்தர்களை மாற்றுவீராக சாமி. அந்த இளைப்பாறுதல் எங்களுக்கு தரப்போகிறதற்காய் சோதனைகளா. நன்றி தேவனே, நமக்கு சோதனம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்க புதிய பாத்திரமாய் மாற்றுக. நம்முடைய ஆசீர்வாதமாகிய ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதலும் நீர் கூட இருக்கிறதும் ஆண்டவர் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை எங்களுக்கு தருகிறதுமான ஆசீர்வாதத்தை அந்த பாத்திரத்திலே நீங்கள் ஊற்றியவைகளை சாமி. தேவனுடைய சிறுவருக்காய் சோதனம் ஆசீர்வதிக்க நம்முடைய கரங்களிலே முழுவதுமாய் ஒப்புக்கொள்கிறேன் சாமி. குடும்பங்களிலே கொடுத்து வருகிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சாமி. வியாதியை எங்களை விட்டு முழுவதுமாய் அகற்றி கொடுங்க. பலவீனங்களை எங்களை விட்டு முற்றிலுமாய் அகற்றி கொடுங்க. ஆண்டவரே, இதுதான் ஒரு ஆரோக்கிய சரீரத்தை தாங்க, ஒரு ஆரோக்கியமான குடும்பமாய் நாங்கள் இருக்க உதவி செய்ய ஆண்டவரே. நன்றி தகப்பனே, சுந்தரம் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இதுதாமே எங்களுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக.
எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்வீராக. எங்களுடைய பிள்ளைகள் சமாதானமாய் இருக்க உதவி செய்வீராக. எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகளின் சமாதானம் எங்களுக்கு பெரிதாக இருக்கும்படியால் அனுகூலம் செய்வீராக. எங்கள் வீடுகளை ஜப ஆவியினால் நிரப்புவீராக. ஆண்டவரே நன்றி சுவாமி. வேத வசனங்கள் எங்கள் வீட்டிலே ஒலிப்பதாக சுவாமி. நாங்கள் தேவனுக்கு சொல்கிறோம். எங்கள் வீட்டிற்குள் பிறந்தவர்கள் தரிசனங்களை காண்பார்களாக, உண்மை காண்பார்களாக. நம் தேவனுக்கு சொல்கிறோம். தேவ நாமம் அறியப்பட்டபடியா அது ஒரு வெளிச்சத்தின் அந்த வீடாய் மாறுவதாக சுவாமி. நம்மளுடைய செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஐயன் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நெருங்கப்பட்டவே சொன்ன தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு கர்த்தரை செய்து நடத்துவதற்காக சொல்கிறோம். இந்த காலத்தில் தருகிறோம். போராடுகிற ஆண்டவரை கர்த்தரை எகிப்தியரை போல அகற்றி போட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை கூட நடத்துங்க. இந்த தீமை காலத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களுடைய எங்களை மாற்றி ஆசீர்வதிங்க. சட்டையினுடைய மறைத்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து மகிழப்பட முடியாது. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நாமத்தை சுத்தரி எங்களுடைய நாமத்தை சுத்தரி நாமத்தை கத்தரை சுத்தரி கத்த செய்து சகலவாக ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நாமத்தை தேவனுடைய பரிசுத்தாவின் அன்பியாய்க்கும் சமாதான சந்தோஷம் நம்மளோடு என்றும் விசுவாசம் வரைப்பட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.